வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. உங்களுடைய பங்கு வந்து எனக்கு மிகப்பெரிய பங்கு என் லைஃப்ல. அது தரையில் விழுந்ததடி. எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? மூஞ்சில 39 பல்லு தெரியுது, மூடுங்க வாய. எங்க பசங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அதாவது எங்க அண்ணனும் அண்ணியும் ஒன்று சேர போறாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். நம்ம கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆமா, வீடியோ வந்து ஃப்ரெண்ட்லேயே போட்டுரு. நீங்க நினைக்கிற மாதிரியே உங்க அண்ணன் சங்கீதா அவரோட சேர்ந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரே ஜாலி தான். எல்லாருக்கும் அதானே ஆசை. உங்களுக்கு நடக்கும், எனக்கும் நடக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. என்ற கடகராசி பூச நட்சத்திரம் அதெல்லாம் வந்து கரெக்டாக மிங்கிள் ஆகும். கொஞ்சம் காலம் அந்த அம்மாவை மட்டும் கொஞ்சம் தூரம் ஒதுக்கி வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது கூடிய விரைவில் 2 பேரும் இணைந்தார் அப்படின்ற செய்தி கூட வரலாம். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. அப்படின்னால அது நடக்கும், பார்ப்போம். யங் தாத்தாடிகளார் யார் அப்படிங்கிறது இந்த ஊர் உலகம் தெரிஞ்சுக்கணும். இந்த சமயத்தில் செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தலைவனுக்கு கடகராசி புனர்பூச நட்சத்திரம். என்னதான் இருந்தாலும் குடும்ப பிரச்சனை இருந்தாலும் 2 பேரும் ஒன்று சேருவது அப்படிங்கிறதான் காலம். இது கட்டம் சொல்லுதுன்னு சொல்லி தான் யாரும் நம்ப மாட்டேன். இப்போ பார்த்தீங்களா நடந்துருச்சு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க எங்கள் பசங்க. எங்கள் அண்ணனும் அண்ணியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு பாச பிணைப்பை என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதான் அண்ணன் ஏற்றுக்கிட்டீங்க. ஏன்னு கேட்டால் கடந்த காலத்தில் திமுக பீரியடில் மு.க. ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாங்களா எக்கட கெட்டு போய் எனக்கு என்ன நாசம் போட்டோம் அந்த குடும்பம் எனக்கு என்ன அப்படின்ட்டு பசங்க போயிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் எங்கள் அண்ணன் தனியாக இருக்கிறாரு. எங்கள் அண்ணன் இந்த நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லைங்க, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லைங்க. இங்கேருந்து கஷ்டப்பட்டு போகிறாரு வீட்டுக்கு. அங்கே சாப்பாடு யார் செஞ்சு வச்சிருப்பா, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இருக்காங்களா அப்படின்ட்டு அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. பரவாயில்ல, அதன் ஒரு முடிவாக தற்பொழுது வந்து இன்னைக்கு டிவோர்ஸ் கேஸை சங்கீதா அவர்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு. சரி, அதில் என்ன பார்க்க போகிறோம்? இப்போ 2 பேரும் ஒன்று வாபஸ் வாங்கிட்டாலே 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தமா, இல்லை ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு அர்த்தமா? இல்லை, நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க, அதுக்கான செட்டில்மெண்ட் நாங்கள் கொடுத்துருவோம். அதாவது தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இது அவருக்கு வந்து ஒரு மான பிரச்சனை. டிவோர்ஸ்லாம் வாங்கிட்டா, அதனால் டிவோர்ஸ் வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து முடிச்சிடறோம், நீங்களும் தனியாக இருங்க அவங்களும் தனியாக இருங்க அப்படின்ட்டு மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது போக ஒரு 3rd கேரக்டர் ஒன்று இதில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த கேரக்டர் இனிமேல் என்ன ஆக போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது போய் யங் தாத்தா சங்கத்தில் சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, அது மிக முக்கியம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சங்கீதா விஜய் அவர்களுடைய இந்த டிவோர்ஸ் கேஸில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது சங்கீதா அவர்கள் இந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அது எப்படி சுயநினைவுடன் நான் சொல்கிறேன், இதை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அவங்க ஒரு மனு ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, தலைவர் விஜய் அவர்களிடமிருந்து எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இது வந்து குடும்ப சம்பந்தமான பிரச்சனை, நான் வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை மாத்திரம் அப்படின்னு மாத்திரம். அதற்கு பிறகு நிறைய விசாரணைகள் நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதன் ஒரு முடிவாக இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு வந்து நேரடியாக 2 பேரும் வீடியோ கான்ஃபரன்ஸில் 2 பேரும் வரதா இருந்துச்சு. தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருந்ததுனால போக முடியல. அவங்க சைட்லேருந்து வந்து சொன்னாங்க, இல்லை நாங்கள் இன்னைக்கு முடிச்சாகணும் அப்படின்ட்டு. சரி, ரொம்ப கம்பல் பண்ணுறாங்களே, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லிட்டு போயிட்டாங்க, இல்லை இந்த கேஸை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், இந்த கேஸை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு முழு மனதோட சுயநினைவோட யாரும் என்ன கம்பல் பண்ணல, நானாக எடுத்த முடிவு அப்படின்ட்டு இப்போ வாங்கியிருக்கிறாங்க. அதனால தற்போது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் இந்த வழக்கையே முடித்து வைத்து விட்டது. இதற்கு பிறகு 2 பேரும் கணவன் மனைவி தான், சட்டப்படி 2 பேரும் எப்பனாலும் இணைந்து வாழலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா, தலைவர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் இனிமே ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்களா, இது சக்சஸ் தானே அப்படின்னு கேட்டா அது ஒரு பார்ட். 2வது ஒரு பார்ட் இருக்கு, இவங்க வந்து மியூச்சுவலா பிரிஞ்சு தான் இருப்பாங்களா ஒருவேளை, அப்படி 2 பார்ட் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒன்னா இணைந்து வாழ்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுல என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குன்னா, இப்போ தலைவர் வந்து இப்போ சிஎம் ஆயிட்டாரு. இப்போ வந்து சங்கீதா அவர்கள் இப்போ முழு மனசோட வந்து நான் வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு இடையில வந்து நம்மளுடைய சஞ்சய் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூல அவர் ஓப்பனா சொல்லியிருந்தார், விஜய் அவர்கள் மீது, எங்க அப்பா மீது, எங்க குடும்பம் அந்த லெகசியை நாங்கள் பாதுகாக்கணும், எங்க குடும்பத்துக்கெல்லாம் அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது, இல்ல அந்த பசங்க 2 பேருமே ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்கிறாங்க
இருக்கிறாங்க, எந்த கோபமும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ சங்கீதா அவர்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அவங்கள நிறைய பேர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். எப்படி இப்போ வந்து 2 குழந்தைகளுடைய ஒரு எதிர்காலம் இருக்கு, அந்த எதிர்காலத்தை நீங்க பார்க்கணும். அதுபோக இது தமிழ்நாட்டோட எதிர்காலம். தலைவர் விஜய் அவர்களுக்கு இது ஒரு வந்து இழுக்கா இருக்கு. இனிமே அவர் வந்து அந்த எந்த தப்பும் செய்ய மாட்டார். தலைவர் விஜய் அவர்கள் ஒருவேளை தவறு செய்திருந்தால், ஏன்னா அவங்க வச்ச குற்றச்சாட்டு அப்படிதான், அந்த குற்றச்சாட்டின்படி அவர் இனிமே அந்த தவறெல்லாம் செய்ய மாட்டாரு, அதனால நீங்க ஒன்றிணைணும். 2 பேரும் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்ததானா குமரேசன், அதாவது அட்வொகேட் குமரேசன் தலைமையில் பல நாட்களாகவே இது நடந்தது அப்படிங்கிறது தெரியும். தலைவர் விஜய் அவருடைய அட்வொகேட்டாக இருக்க கூட ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டார். அது அந்த சைட்லேருந்து பெரிய அளவில் வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்கவே இல்லை. யாரு சங்கீதா அவருடைய டீம், வழக்கறிஞர் டீம் அதில் வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் போனாங்க அப்படின்னு தான் நியூஸ் வந்துச்சு. அது பெரிய முன்னேற்றம் இல்லைங்கவும் சரி இதுக்கு பிறகு ஒன்று வராது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு ஒரு பெரிய காம்ப்ரமைசேஷன் மூலம் இது வந்து முடிந்திருக்கு. அவங்களும் வாபஸ் வாங்கிக்கிட்டானா மேபி டுமாரோ ஆர் ஆஃப்டர் டுமாரோ இல்லை 2-3 நாள் கழிச்சு கூட எனக்கும் என் கணவனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு, அந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணியிருந்தாப்பால நான் கொஞ்சம் டேஞ்சராக இருந்தேன், இப்போ என்னுடைய மகனின் எதிர்காலத்தையும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலத்தையும் கணக்கில் கொண்டு நாங்கள் இனிவரும் இணைந்து வாழ்வதாக முடிவெடுத்துள்ளோம் அப்படின்னு கூட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருந்தா கூட வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா 2 பேரும் ஒன்றிணைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு தேர்ட் கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, திரிஷா. அந்த திரிஷா இனிமே அவங்களுக்கு இங்கே என்ன ரோல் அப்படிங்கிற பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேருக்கும் அந்த டிவோர்ஸ் ஆனதற்கு சங்கீதா அவர்கள் வச்ச குற்றச்சாட்டில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு, என்னுடைய கணவர் வந்து ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கிறார், அவர் வெளிநாடு பயணங்கள்லாம் போயிட்டு வந்தார், அந்த நடிகை இட்ட ஃபோட்டோலாம் வந்து என்னை வந்து மனசையே புண்படுத்துச்சு அப்படின்னு சங்கீதா அவர்கள் சொன்னாங்க. இந்த இடத்துல அவர் பக்கம் நியாயம் இருக்குன்ற எங்க தாத்தா அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சங்கீதா அவர்கள் பக்கம் நின்றுக்கிட்டு கூட வச்சுக்கலாம். பட் அந்த குற்றச்சாட்டு வச்சாங்க. அதேபடி தலைவர் விஜய் அவர்கள் திரிஷா அழைச்சிட்டு போனது, நம்மளை கஷ்டப்படுத்தினது எல்லாருமே அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதுக்கு பிறகு திரிஷா எங்கெங்கெல்லாம் வந்தாங்கன்னு தெரியும். என்னமோ போய் பிரசாதத்தை எடுத்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இன்னைக்கு கொண்டாந்து நேரடியாக விஜய் அவர்கள் நெத்தியில் பூசிட்டு வந்துச்சு. கேட்ட யார் கேட்டா சும்மா போய்கிட்டு திருப்பதி போகிறான் பழனி போகிறேன்ட்டு பண்ணிச்சா இல்லையா அது தெரியும். அதுக்கு பிறகு அந்த பதவியேற்பு விழாவில் வந்து அந்த அம்மா உட்காந்துருச்சு, சிண்டில் சிண்டில் மல்லிகை போலாம் கட்டிக்கிட்டு வணக்கம் போட்டுட்டு உட்காந்து அப்படியே எல்லாரும் டென்ஷன் ஆகி போச்சுன்னு. இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு. அதுக்கு பிறகு கடைசியாக திரிஷா அவர்கள் விஜய் அவர்கள் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டது ஜூன் 22ஆம் தேதி தலைவர் விஜயனுடைய பிறந்தநாள்னு அன்றைக்கி அந்த அம்மா போட்டு விட்டு அன்றைக்கே சொன்னால் அந்த அம்மா மாம்பழம் கேக்கெல்லாம் வாங்கி வெட்டுருச்சு, 5 கேக் வாங்கி வெட்டுருச்சு இல்லை நமக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியும், அம்மா பெரிய கேக் வாங்கி வெட்டுருச்சு. அந்த இஷ்யூவில் தான் கடைசியாக இருந்தது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து விஜய் அவருடைய அனுமதியே இல்லாமல் அந்த ஃபோட்டோ போட்டாங்க. அந்த ஃபோட்டோ நிறைய பேர் ஏயினாங்க, ஆயினாங்க, ஊயினாங்க. தலைவர் விஜயனுடைய அனுமதி தானே போட்டிருக்கு. ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், இருந்தால் இது தவறு அப்படின்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கலாம், அப்படி வரலாங்க அப்படிங்கிற பட்சத்தில். பட் தளபதி விஜய் அவர்களுக்கு அது அதிகமாக பிடிச்சிருக்காது. ஏன்னா எப்படிப்பட்ட பூகம்பத்தை அதை கிளப்பி விட்டுச்சு அப்படிங்கிறது தெரியும். அதற்கு பிறகு 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிட்டு 2 பேரும் சமூக வலைதளங்களில் ஒன்றா இருக்கிற மாதிரி எங்கேயுமே வரல. வெளியிடங்களில் 2 பேரும் ஒன்றா பார்க்கல. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகிருக்கலாம். விஜய் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையின் காரணமாக இதெல்லாம் நடந்து முடிந்திருந்தால் இதற்கு பிறகு திரிஷா அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த அரசியல் வரலாற்றில் இல்லாமல் இருப்பாங்க. சினிமாவில் கண்டிப்பாக நடிக்கணும், சூப்பராக நடிப்பீங்க, அருமையாக நடிப்பீங்கன்னா மிகப்பெரிய பேண்ட்ஸ் நிறையா இருக்கணும்னு வச்சுக்கலாம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் வந்துடாதீங்க. தமிழ்நாட்டோட வாழ்க்கை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. திரிஷா இதற்கு பிறகு இந்த பக்கம் வராமல் இருக்கிறதா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இன்னும் இங்கே வராங்க பார்த்திபன் மாதிரி நீங்கள் வீட்டிலேயே குந்த வைங்கன்னு சொல்கிற அளவுக்கு கொடூரமான மனம் படைத்தவர்கள் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது. பட் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ்நாட்டோட அரசியல் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் கண்டிப்பாக தலைவர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் கண்டிப்பாக ஒன்றிணைஞ்சுவாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மியூச்சுவல், அதாவது ஏன்டா ஃபஸ்ட்டு டைமில் வந்து அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது விஜய் அவருடைய தரப்புலேருந்து ஒரு 250 கோடி ரூபா 300 கோடி ரூபா ஜீவனாம்சம் கொடுக்கறது எல்லா இடங்கள்லையும் இருக்குன்னு வச்சுக்கல. சில பேர் கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்கிடுவாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு வாங்கிடுவாங்க. சில பேர் ஊர்காட்டு நமக்கு தெரியும், அதுக்கு தீத்து விடுறதுமாங்க, பொண்ணை வந்து தீத்து விட்டாங்க அப்படிம்பாங்க. அதுக்கு என்னன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்றேன், இவ்வளோ இந்த இடத்தெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போனால் டைம் எடுக்கும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேசுங்கம்பாங்க, சமரசமாக போங்கன்னு அது ஒரு 6 மாதம் அதுக்கு டைம் எடுக்கும். வீடியோ கான்ஃபரன்ஸில் வாங்க, அங்கே வாங்க. நம்ம தலைவருக்கிற பிரச்சனையில் எங்கே நம்ம சட்டமன்றம் போகிறதுக்கு எவ்வளோ இதாக இருக்குது. இன்றைக்கி சட்டமன்றத்தில் வச்சு எல்லாம் ரேகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவை. இதுவே கட்டணத்துக்குரியது. அப்படி நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. ஒருவேளை மியூச்சுவலாக பிரிஞ்சிடுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது தலைவருடைய நற்பெயருக்குமே இருக்கு. அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாரு, பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு ஒரு பேர் வந்துடும். அதனால நீங்கள் நாங்கள் கொடுக்குற ஒரு ஜீவனாம்சத்தை வாங்கிட்டு கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் இப்போ லண்டனில் தான் இருக்குது அந்த அம்மா, நீங்கள் லண்டன்லேயே போய் இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்வதற்கு கூட நடந்திருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில். பட் மேபி 2 or 3 days அதற்கு பிறகு இந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, எதை நோக்கி நகரப் போகிறது இவர்களுடைய 2 படிய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அதை பொறுத்த நகரம்
உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவிடுங்க. என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவிடுவது, நான் சொல்கிறது 2 பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. பட் பர்சனலாக எங்கள் தாத்தாவுடைய ஒரு கருத்தாக இருக்குது அப்படின்னா, 2 பேரும் சமாதானம் பேச்சுவார்த்தையின் மூலம் சமாதானப்படுத்தப்பட்டு விட்டார்கள். இதற்கு பிறகு இந்த 3rd பர்சன் அந்த கேம்லேருந்து அவுட் ஆனதுக்கு பிறகு எப்படி அந்த மங்காத்தா படத்தில் வந்து தலை வந்து பிடிச்சி தள்ளிவிடா அப்படின்னா காரை விட்டு தள்ளிவிடா அப்படின்னா திரிசாவை, அதே மாதிரி வாழ்க்கையிலேருந்து தள்ளி விட்டதுக்கு பிறகு கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒரு சமான பேச்சுவார்த்தை ஈடுபட்டால் மேபி அவங்க 2 பேரும் 1 or 2 days ஆர் 1 or 1 வீக்குள்ளே 2 பேரும் அங்கே ஒன்றிணைஞ்சிட்டங்கிறது ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக வரும். சந்தோஷமாக இருக்க. இதுக்கு பிறகு கணவன் மனைவி தான் அவங்க பேர். என்கிட்ட அந்த கேஸை வாபஸ் வாங்கியாச்சு அப்படின்னா அந்த லீகலாகவே அவங்க கணவன் மனைவி தான். அப்படிங்கிற பட்சத்தில் நோ இஷ்யூஸ். இதன் மூலமாக தாவேகாவுக்கு என்ன லாபம், விர்ச்சுவல் வாரியருக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், உதயநிதியை தூக்கி போட்டு அடிக்கலாம். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை தேடும் மனைவியின் கதை கேட்டீரோ உதயநிதி, உன்னை போட்டு வெளுக்க போறாங்க எங்க பசங்க, ஜாலியாக எங்க பசங்க சமா ஜாலியாகிறானுங்க. இதுக்கு பிறகு ஏன்னு கேட்டால் அந்த காலகட்டங்களில் அந்த டிவோர்ஸ் இஷ்யூஸ் அந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் அவமானப்படுத்தினது அவமானப்பட்டது யாருன்னு கேட்டால் விர்ச்சுவல் வாரியர்ஸ். முட்டு கொடுக்க முடியாது, முட்டு கொடுத்து எங்கள் பசங்களுக்கு வந்து முட்டி தேஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு கோடாலியை வச்சு மண்ணை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோதான் தலைவன் முட்டு கொடுக்கறது, தலைவன் தப்பு பண்ணி விட்டாப்புல. ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அந்த அம்மா டிவோர்ஸ் கொடுத்துட்டு அப்படிங்கும்போது பசங்க ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. இதற்கு பிறகு அந்த கதையெல்லாம் அவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க காலகாலத்துக்கு இது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஒன்றிணைஞ்சதுக்கு பிறகு கூட இதை நோண்டி உங்கள் அம்மா பண்ணிச்சுல இதை படித்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வெறும் வாய்க்கு அவுளல்லி போட்ட கதையை அந்த ஊர் உலகம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்க வீட்டில் என்னடா நடக்கணும் எதிர்பார்த்துருக்கீங்களே. ஆனால் நமக்கு ஒன்றே மட்டும் தான், அந்த மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும், நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு, அவருக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அது நிறைவேறிட்டு. இதற்கு பிறகு இந்த திமுக கைகூலிகள், இந்த நாம் தமிழர் கட்சி கைகூலிகள், திருட்டு அயோக்கிய பயிலும் அவன் ஊர் உலகத்தில் போய் யோக்கிய மண்ணாங்கட்டி இவனுவா உங்கள் கதையை உங்களுக்கு எடுத்து விட்டா நாரி விடும்டா. திருட்டு பயிலும் எல்லாருமே சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்குன்னு உலகம் ஒரு கருப்பு உலகம் இருக்கும். உன் கதையை எடுத்த ஊர் நாரும், ஊர் சிரிச்சு நாரும். ஊர் பக்கம் போய் ஒரு பயலை போய் இவனுக்கு பொண்ணு கேட்குற காலத்தில் வந்து இவனை வந்து பொண்ணு கேட்டாங்க. ஊர் ஃபுல்லாக இவன் பண்ண கதையை கேட்டுட்டு ஒரு பைய பண்ணு கொடுக்கல. 8 பட்டி கிராமத்தில் ஒரு பையன் அவனுக்கு பொண்ணு கொடுக்கல. ஏன் கேட்டால் அவன் பண்ணுது. ஆனால் இவன் உட்காந்து என்ன சொல்லுவான், என்னதான் இருந்தாலும் விஜய் அப்படி பண்ணியிருக்கப்படாதுல்ல, அது தப்பு தானே அப்படின்னு இந்த உலகம் பேசும்ல. அது மாதிரி இங்கே எவனும் யோக்கியம் கிடையாது அடுத்த ஒன்று விஷயத்தை எடுத்து வச்சு பேசுறதுக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயமா ஒன்று நடந்திருக்கு அப்படின்னால திமுக காரெல்லாம் எடுத்து வச்சு பேசுவோம். திமுக காரன் வச்சு எடுத்து பேசினானா, கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? 3 பொண்டாட்டி. 3 பொண்டாட்டி மட்டும்தான் லீகல், பாக்கி 5 பொண்டாட்டி இல்லீகல். 5 அது உனக்கு தெரியுமா? 3 பொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? 3 பொண்டாட்டிக்கு 3 பிள்ளைங்க. அப்படியே கணக்கு எடுத்து விடுங்க. அந்த பள்ளி ராசத்தி அம்மாளுக்கு பிறந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா? இப்போ அப்படி எடுத்து பேசிங்கன்னா வச்சுங்களேன், போயிடுவானுங்க, அவனுக்கு போயிடுவானுங்க. ஆதி காலத்து கதையெல்லாம் எடுத்து வருவானுங்க, இவனுக்கு ரொம்ப மோசம் அப்படின்ட்டு அவங்களே போயிடுவாங்க. அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. நாம் தமிழ் கட்சிக்காரங்க கேட்டால் உடனே விஜயலட்சுமி மேட்டை எடுத்துருங்க. விஜயலட்சுமி 11 முறை கருவெளிப்பு செய்தார் சீமான், உண்மையா அப்படின்னு ஒன்று கேட்டு விடுங்க, போயிட்டு இருப்பான். எல்லாருக்கும் ஒரு லாக் இருக்குதுங்க, எவனுங்க யோக்கியம் கிடையாதுல்ல. அதனால சொல்கிறேன். அதனால எங்கள் பசங்க நம்ம விர்ச்சுவல் வாரிஸ் நிறைய பேர் வந்து மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அரசியல் ரீதியாக நம்ம கையாளும். இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதனால நீங்களாம் சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷமா இருங்க, ஜாலியாக இருங்க. சரி, உங்களுக்கு வந்து உங்களோட கருத்துக்கள் இருக்கும். ஏன்டா ஒரு இது கொட்டி தீர்க்க முடியாத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஒரு வலி, இந்த வலிங்கிறது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய தாழ்மையான மேன்மையான சந்தோஷமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதுபோல் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா உங்கள் கிரகம் எப்படி இருக்குன்னு இந்த எங் தாத்தா அடிகளார் உங்களுக்கு கீழே வந்து அருள் பாலிப்பார். சரி, வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் எங் தாத்தா.